ஹாய் ஆல் உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரி. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம். அவங்க கர்த்தருக்கு பிரியமா நடந்தாங்களாம். கன்சீவ் ஆகி அவங்களுக்கு ஒரு குட்டி அழகான பாய் பேபி பிறந்தாங்களாம். அப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபித்து ஜெபித்து அந்த பிள்ளைய வளர்த்துட்டு இருந்தாங்களாம். கரெக்டா அந்த குட்டி பையனுக்கு 1 வயசு ஆச்சாம். அந்த 1 வயசுல இருந்து அவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சானா. அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியலையாம். எத்தனையோ தடவை ஜெபித்து பார்த்தாங்களாம். ஜெபித்து சோர்ந்து போயிட்டாங்களாம். அவனுக்கு வேணுங்கிற எல்லா காரியத்தையும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செஞ்சு கொடுத்தாங்களாம். 2 பேரும் அதனால ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ஏசப்பாவுடைய சமூகத்துல அழுவாங்களாம். அந்த பிள்ளையை எப்படி மேனேஜ் பண்ணணும், அந்த பிள்ளையை எப்படி வளர்த்தெடுக்கணும்ன்ற ஞானத்தை ஏசப்பா இடத்துல கேட்டாங்களாம். அப்படியே நாள் போக ஆரம்பிச்சுதான். அவங்க ஒவ்வொரு நாளும் அவ அழுகிறது மாறலையாம், அவ அடம் பிடிக்கிறது மாறலையாம். ஆனா இவங்களுடைய மனசு மாற ஆரம்பிச்சுச்சான். கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு புதிய ஞானம் பிறக்க ஆரம்பிச்சுதான். ஏசப்பாவை இருக்கிறத விட இன்னும் அதிகமா இருக்க பற்றி கொள்ள ஆரம்பிச்சாங்களாம். அந்த இறுக்கமான சூழ்நிலையும் இன்னும் அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். எப்பெல்லாம் அந்த பையன் அழுகுறானோ அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்படி ஜெபிக்க 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 அவங்களுடைய சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுதான். அவன் எப்பெல்லாம் அழுக ஆரம்பிக்கிறானோ, அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறானோ, அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி தர ஆரம்பிச்சாங்களாம். பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிச்சான். சோ இந்த கதையில இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கட்டும், கர்த்தரிடத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தான். ஆனா இன்னைக்கு அது கூட எனக்கு ரொம்ப இருகலா இருக்கே, ரொம்ப கஷ்டமா இருக்கே, அந்த ஆசீர்வாதத்தை என்னால முழுமையா அனுபவித்துக் கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த சூழ்நிலையும் இந்த கணவன் மனைவி செய்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகள்ல உறுதியாய் தரித்திருங்க. டெய்லி வேதத்தை வாசியுங்க. உங்களுடைய கடுமையான சூழ்நிலையும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நிச்சயமா அந்த கணவன் மனைவி மாதிரி உங்களுடைய சூழ்நிலையும் கர்த்தர் கண்டிப்பா மாற்றுவாரு.